योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरुदेव. இன்றைக்கு பகவானுடைய ஒரு உபதேசம், எது நடந்தாலும் அது கடவுளின் நிச்சயால் மட்டுமே நடக்கிறது, என் தந்தையின் நிச்சயால் நடக்கிறது. அது எதற்காக நடக்கிறது? அதற்கு உனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அதனால் நடக்கிறது. அது மிக சரியாக நடக்கிறது. அதை கடவுளின் ஆசீர்வாதமாய் ஏற்றுக்கொள். அத்தோடு நீ அதற்காக அவரிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். என்னிடம் சொன்னார் தேவ்கி, இந்த பிச்சைக்காரனையும் உன்னையும் கடவுள் எந்த சூழ்நிலையில் வைத்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்வதோடு அதற்காக கடவுளிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். இதைத்தான் நம் பகவான் செய்து வந்தார். நிமிடத்திற்கு நிமிடம் அவரிடம் அந்த வெளிப்பாடு மட்டுமே இருந்தது. ஏதேனும் சொல்வதற்கிடையில் மறந்து போனால் உடனே என்ன சொல்வார் தெரியுமா? அப்பா இதை நினைவுக்கு கொண்டு வர மாட்டேன் என்கிறார் என்பார். நாம் என்றால் எங்களுக்கு மறந்து போய்விட்டது, இது ஏன் இப்படி மறந்து போய்விட்டது என்று தெரியவில்லை என்றெல்லாம் சொல்லிக் கொள்வோம். ஆனால் பகவான் சொல்வார், என் தந்தை என்னை இதை ஞாபகப்படுத்திக் கொள்ள விடமாட்டேன் என்கிறார் என்று சொல்வார். அவருடைய ஒவ்வொரு எண்ணமும் தந்தையிடமிருந்து வந்தது என்பதில் அவர் அனுபவமாயிருந்தார். இன்றைக்கு ஒரு கதையை பார்ப்போம். இந்த கதை எப்படி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்பதை உறுதிப்படுத்துகிறது என்று. ஒரு அரசர் இருந்தார், அவருக்கு ஒரு மந்திரி இருந்தார். எல்லோருக்கும் இது தெரிந்த கதையாக கூட இருக்கலாம். ஆனாலும் சில கதைகளை நாம் மனதிற்கு திரும்ப திரும்ப கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மந்திரியானவர் ஞானம் படைத்தவராயிருந்தார். கடவுளிடம் மிகவும் பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருந்தார். நடப்பதெல்லாம் நன்மைக்கே, இறைவன் அருளாலேயே அது நடக்கிறது என்பதில் மிகவும் உறுதியாயிருந்தவர். அதனால் அது மட்டுமே அவருடைய வாயிலிருந்து வரும். யாரேனும் சென்று என்னுடைய மகன் இறந்து விட்டான், என்னுடைய மகள் இறந்து விட்டாள், என்னுடைய வீட்டில் இந்த உறவினர் போய்விட்டார் என்று என்ன சொன்னாலும் அது நன்மைக்கே, அது உங்கள் நன்மைக்காகவே நடந்திருக்கிறது, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்றே சொல்வார். இதனால் பலர் அவரிடம் வெறுப்புற்றார்கள். இந்த மனிதர் என்ன இவ்வளவு மோசமாக இருக்கிறார், ஆறுதலாக ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி விட்டேத்தியாக பதில் சொல்கிறார் என்றெல்லாம் அவர்களுக்கு மனக்குறைவு. அதனால் அவரிடம் போவதை கூட நிறுத்தியவர்கள் பலர் இருந்தார். அது எதையுமே அவரை பாதிக்கவில்லை. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் அவருக்கு எப்பொழுதும் தலை ஷவரம் செய்து கொள்ள செல்லும் பொழுது அங்கிருந்த ஒரு பார்பர் அவருக்கு ஷவரம் செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது ஏதோ ஒரு விபரீதத்தினால் அவருடைய கை நடுங்கி அந்த அரசனுடைய கை விரல் நுனி, ஒரு விரலின் நுனியை வெட்டிவிட்டார். அதனால் அவர் ஊனமுற்றார். அரசனுக்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு கோபம் வந்திருக்கும். அந்த க்ஷவர தொழிலாளியை நம்பி தன்னை ஒப்படைக்கிறார் அந்த நாட்டு மன்னர். அவர் எவ்வளவு கவனமாக அதை செய்திருக்க வேண்டும். ஆனால் இப்படி ஒரு விபரீதம் நடந்துவிட்டது. அந்த அரசர் அந்த க்ஷவர தொழிலாளியின் கவனக்குறைவுதான் இதற்கு காரணம் என்று மிகவும் அவரை கோபப்பட்டு அவருக்கு பெரிய தண்டனையை அளித்தார். இந்த செய்தியை எல்லோரும் சென்று அந்த மந்திரியிடம் சொன்னார்கள். நீங்கள் எதெடுத்தாலும் நன்மைக்கே நன்மைக்கே என்று சொல்கிறீர்களே, இப்பொழுது பாருங்கள், நம்முடைய அரசர் அவருடைய விரல் நுனி வெட்டுப்பட்டு விட்டது என்று சொன்னவுடன் அதுவும் நன்மைக்கே என்று சொன்னார். இதை கேட்டவுடன் அவர்களுக்கெல்லாம் மிகுந்த கோபம். ஏற்கனவே அவரிடம் பொறாமை பட்டு கொண்டிருந்தார்கள் சில பேர். ஏனென்றால் அரசன் அவருக்கு ஒரு பெரும் மதிப்பு கொடுத்து ஒரு ஸ்தானத்தில் வைத்திருந்தார். அதை கண்டு பல பேருக்கு அவரிடம் பொறாமை உண்டு. இப்பொழுது இது
கிடைக்கவே அவர்கள் மிகவும் மகிழ்ந்து போய்விட்டார்கள். அடடா, இதுதான் சமயம் பற்ற வைப்பதற்கு என்று அதை அரசனிடம் சென்று, இங்கே பாருங்கள், உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு துக்கம் நேர்ந்திருக்கிறது. அந்த மந்திரியானவர் இதுவும் நன்மைக்கே என்று சொல்கிறார். அரசனுக்கு பெரும் கோபம். நாம் எவ்வளவு இவரிடம் அன்பு வைத்திருந்தோம், மதிப்பு வைத்திருந்தோம், இதெல்லாம் இதற்காகவா? இவர் எப்படி இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லலாம் என்று உடனே அவரை சிறையில் தள்ளினான். ஆகாரம் எதுவும் இவருக்கு கொடுக்கக்கூடாது, ஒரு காய்ந்த ரொட்டியை மட்டும் கொடுங்கள், அவ்வப்பொழுது ஒரு காய்ந்த ரொட்டியை கொடுங்கள், போரும் என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு ஆனால் அப்பொழுது அந்த மந்திரியானவர் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லோர் எதிரிலும், அரசனுடைய எதிரிலும், இதுவும் நன்மைக்கே என்று சொன்னார். இதுவும் இறைவனிடமிருந்து வருகிறது, இறைவன் இச்சையாலேயே எல்லாம் நடக்கிறது, இதுவும் என்னுடைய நன்மைக்கே என்று சொல்லி உள்ளே போய்விட்டார். அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அவர் மனம் முழுவதும் இறைவன் நிரம்பியிருந்தார். அரசன் ஒரு நாள் வேட்டையாடச் சென்றார். எப்பொழுதும் அவர் இந்த மந்திரியை கூட்டு கொண்டுதான் செல்வார். ஆனால் அன்றைக்கு அவரால் முடியவில்லை. அவர் சிறையில் இருந்ததினால் தனியே சென்றார். அரசனுடைய கோபம் இன்னும் அடங்கவில்லை. அப்பொழுது அவர்கள் மிகவும் உள்ளே சென்று விட்டார்கள். அந்த கானகத்தின் உள்ளே ஓரிடத்தில் அங்கே வாழும் பழங்குடி மக்கள், அவர்கள் காளி உபாசனை செய்பவர்கள். அவர்கள் காளிக்கு பலியிடுவதற்காக ஒரு அழகான ஊனமில்லாத ஒரு முழு மனிதனை தேடிக்கொண்டிருந்தார்கள். இந்த அரசனை பார்த்தவுடன், இவர் அழகாக இருக்கிறார், ஒரு நல்ல இறைவனின் ஒரு நல்ல படைப்பாக இருக்கிறார், இவரே நம்முடைய காளிக்கு ஏற்ற பலி என்று தீர்மானித்தார்கள். உடனே அவர் கூட வந்திருந்த எல்லோரையும் கட்டி போட்டார்கள், அரசனையும் கட்டி போட்டார்கள். அதன் பிறகு அவரை அந்த பலியிடுவதற்காக எடுத்துச் செல்லும் முன் அவரை குளிப்பாட்ட வேண்டும். அவரை ஸ்நானம் செய்விக்கும் பொழுது அவருடைய கையில் இருந்த அந்த ஊனத்தை கண்டுபிடித்தார்கள். உடனே அந்த பழங்குடி மக்களினுடைய தலைவன், அடடா, இவர் ஊனமுற்றவராயிருக்கிறார், மீது எல்லாம் பொருந்தி இருக்கிறது, ஆனால் இந்த ஒரு ஊனம் வந்துவிட்டது, இது காளிக்கு ஆகாது, அவள் நம்மேல் கோபம் கொண்டு விடுவாள் என்று சொல்லி இவரை விடுவித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அரசன் ஓடி வந்து விட்டார். ஆனால் அப்பொழுது அவருக்கு மனதில் தோன்றியது, தன்னுடைய விரல் நுனி அறுபட்ட போது மந்திரி இதுவும் நன்மைக்கே என்று சொன்னாரே, இப்பொழுது இது நன்மையாக அல்லவா முடிந்து விட்டது. நமக்கு இதுவரை பார்க்கும் பொறுமையும் இல்லை, சக்தியும் இல்லை. அந்த நேரத்தில் நடந்ததை வைத்து அது ஒரு பெரிய துன்பம் என்று நினைத்தோம். ஆனால் அந்த துன்பமே இன்றைக்கு நம்முடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறது என்று நினைத்தவர் அந்த மந்திரியை உடனே விடுதலை செய்ய சொன்னார். இப்பொழுது அந்த மந்திரி இதுவும் நன்மைக்கே என்று கூறிக்கொண்டே விடுதலையாகி அரசன் முன் வந்தார். அரசன் அவரிடம் மன்னிப்பு கேட்டார். நான் தவறாக நினைத்து விட்டேன், நீங்கள் சொன்னது சரியாகிவிட்டது, ஆனால் இப்பொழுது உங்களை சிறையில் அடைத்தேன், அப்பொழுதும் இதுவும் நன்மைக்கே என்று சொன்னீர்களே, உங்களில் சிறையில் அடைத்தது எப்படி நன்மையாகும் என்று கேட்டார். உடனே மந்திரி சொன்னார், அரசனே, நீ எப்பொழுது வேட்டைக்கு சென்றாலும் என்னையும் உடன் அழைத்து செல்வீர்கள். இந்த முறை நான் சிறையில் இருந்ததால் தனியே சென்றீர்கள். உங்கள் கையில் இருந்த ஊனத்தை பார்த்து உங்களை விடுவித்த அந்த மக்கள், நான் இருந்திருந்தேன், ஆனால் என்னை பார்த்து ஊனமில்லாமல் ஒரு பெரிய நிலையில் இருக்கிறான், ஊனமில்லாமல் இருக்கிறான், இவனே சரியான பலி என்று என்னை கொண்டு போட்டிருப்பார்கள். என் உயிரும் இப்பொழுது நீங்கள் சிறையில் அடைத்ததால் என் உயிரும் தப்பித்ததல்லவா, இதுவும் நன்மைதானே என்று கேட்டார். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? எது ஒன்று நடந்தாலும் அதில் ஏதோ பின்னால் வரப்போவதற்கு இது உதவியாக இருக்கப் போகிறது. நம்முடைய மேன்மைக்கு, நம்முடைய நன்மைக்கு, நம்முடைய மேன்மைக்கு இது மிகவும் உதவியாக இருக்கப் போகிறது. அதனால் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இதைத்தான் பகவான் சொன்னார், எந்த ஒரு சூழ்நிலையில் உன்னையும் என்னையும் வைத்தாலும்
நாம் அதை மனதார ஏற்றுக்கொள்வதோடு அதற்கு நாம் இறைவனிடம் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று. அதை எப்படி நாம் மனதார ஏற்றுக்கொள்ள முடியும்? நம் மனது நமக்கு துன்பம் மிகுந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அதை மனதார ஏற்றுக்கொள்ளுமா? நம் மனதிற்கு ஒரு லாபம் இருந்தால் மட்டுமல்லவா அதை ஏற்றுக்கொள்ளும். எப்பொழுதும் ஒரு லாப கணக்கு போட்டுக்கொண்டே இருக்கும் மனது. ஏதேனும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். அதன்படி அது நடக்காவிட்டால் உடனே அதை ஒரு கஷ்டம் என்று ஒரு நாமகரணம் சூட்டிவிடும். ஆக நமக்கு எது நடந்தாலும் பின்னால் வரப்போகும் ஏதோ ஒன்றிற்கு இது ஒரு பெரிய நன்மையாக இருக்கப் போகிறது, இது எனக்கு பெரிய ஆசீர்வாதம், இது கடவுளிடமிருந்து வருவதனால், கடவுளுடைய இச்சையினால் வருவதனால், கடவுள் என்னுடைய நன்மை விரும்பி அவர் எனக்கு கெடுதல் ஏதும் செய்ய மாட்டார், இந்த துன்பங்களை எல்லாம் அவர் கொடுக்கிறார் என்றால், ஒன்று இது என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மத்தின் வினையாக, கர்ம வினையாக இருக்கலாம், கர்ம வினையாகத்தான் இருக்கும். அதே சமயம் அந்த கருணை மிகு கடவுள் அதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் வைத்துக் கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? அந்த கஷ்டமானது நம்முடைய மனதை மாற்றி கடவுளை நோக்கி தள்ளிவிடும். நம்மை சுற்றியுள்ள எதுவுமே நம்மை காப்பாற்ற முடியாத நிலையில் அப்பொழுதுதான் நாம் கடவுளை நாடுவோம். நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும் வரையில், பெரும் புகழ் இருக்கும் வரையில், சுற்றிலும் ஆட்கள் பலம் இருக்கும் வரையிலும் நாம் நம்முடைய பெருமையினால் இத்தனையும் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று இருமாந்து இருப்போம். ஆனால் கடவுள் என்ன செய்வார்? ஒவ்வொரு சூழ்நிலையாக உருவாக்கி பண பலத்தை தட்டுவார், ஆட்கள் பலத்தையும் வெட்டுவார். ஒன்றொன்றாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி செய்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நம்மை நிற்க வைக்கும்போது நாம் ஒன்றுமே இல்லை என்று அப்பொழுதுதான் நமக்கு தெரியும். நம்முடைய அகங்காரத்தினால் எதுவுமே சாதிக்க முடியாது என்ற நிலை வந்தபோது கடவுளை நாட ஆரம்பிப்போம். அதுதான் நம்முடைய வாழ்வில் நடக்கும் முதல் முன்னேற்றம். கடவுளை நோக்கி மனம் நாடும் பொழுதுதான் நாம் உண்மையாக வாழ்கிறோம். அந்த மாற்றங்கள் உண்டு பண்ணுவதற்காகத்தான் கடவுள் நமக்கு துன்பங்களை கொடுக்கிறார். அந்த துன்பங்களையும் வெறுமே கொடுப்பதில்லை, நாம் செய்த காரியங்களின் பலனாகத்தான் அதை கொடுக்கிறார். அவருடைய பங்குக்கு அதில் ஆசீர்வாதத்தையும் வைத்துக் கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அந்த கஷ்டத்தை நமக்கு ஒரு நல்லதாக மாற்றிவிடும் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இதைத்தான் பகவான் நமக்கு அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார். பகவான் எத்தனை இன்னல்களுக்கு ஆளானார். அவர் மீது கல்லு விட்டு எறிந்தவர்கள் எத்தனை பேர், அவர் மேல் சொல்லை தூக்கி போட்டவர்கள் எத்தனை பேர், அவரை கொல்வதற்கு பல முயற்சிகள் நடந்தன. அடித்து போட்டார்கள், காயப்படுத்தினார்கள். அப்பொழுது கூட பகவான் என்ன சொன்னார்? இந்த ரவுடிகள் எல்லாம் நீங்கள் அடிக்க வேண்டாம், தொட வேண்டாம், அவர்கள் வந்த காரியத்தை அவர்கள் செய்துவிட்டார்கள், நாம் அப்பாவின் காரியத்தை பார்ப்போம் என்று சொன்னார். உடலெல்லாம் ரணகளமாய் இருக்கும் பொழுது நாம் அப்பாவின் காரியத்தை பார்ப்போம், அவர்கள் காரியத்தை அவர்கள் செய்துவிட்டார்கள், நம் காரியம் அப்பாவின் காரியம் என்று சொன்ன ஒரு மகாத்மாவினால் தானே முடியும். அந்த நிலையை நாமும் எட்ட வேண்டும். எது நடந்தாலும் இறைவனின் நிச்சயால் நடக்கிறது, அது என்னுடைய நன்மைக்காகத்தான் நடக்கிறது. இப்பொழுது என்னால் அதை பார்க்க முடியவில்லை, ஆனால் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் பின்னால் இது ஏதோ ஒரு நன்மையை செய்யும் என்பதில் நாம் உறுதியாக இருந்தோமானால் மனதில் சஞ்சலம் வராது, துக்கம் வராது. அந்த துக்கத்தினாலோ கோபத்தினாலோ மற்றவர்களை எல்லாம் அப்படி மற்றவர்களை எல்லாம் குற்றம் சாட்டினோமானால் மீண்டும் மீண்டும் கர்மாக்களை நாம் உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறோம். அந்த கர்மாக்கள் பின்னால் மறுபடியும் நம்மை தொடர்ந்து வந்து பழிவாங்கும். ஒருவரை நாம் குற்றம் சொல்லி அவமானப்படுத்துகிறோம், அதனால் என்ன என்று ஒரு இருமாந்து சொல்கிறோம். ஆனால் அந்த குற்றம் சொல்லுதலும் பழி வாங்குதலும் ஒரு புதிய கர்மங்களாக உருவாகிவிடும். பின்னால் ஏதேனும் ஒரு நேரத்தில் அவைகள் நமக்கு திரும்ப வந்தே ஆகும். நாம் யாருக்கு எந்த துன்பத்தை கொடுக்கிறோமோ அந்த துன்பம் வந்து நம்மை நாம் மிகவும் பலகீனமாக இருக்கும் நேரத்தில் வந்து அடிக்கும், துரத்தி துரத்தி அடிக்கும். அதுவும் மகாத்மாக்களை நாம் ஏதேனும் சொல்லிவிட்டோமானால் பகவான் சொல்கிறார், கடவுளால் அதை மன்னிக்கவே முடியாது.
அதற்கே பல கதைகள் உள்ளன, நாம் அதில் போக வேண்டாம். ஆனால் புதிதாக கர்மங்களை நாம் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டாம். மற்றவர்களுடைய குறைகளை எடுத்துச் சொல்ல வேண்டாம். அந்த குறைகள் நம் மனதில் விகாரம் இருந்தால்தான் மற்றவர்களிடம் இருக்கும் குறைகளே நம் கண்களுக்கு தெரியும். நடப்பவை அனைத்தும் நம்முடைய நன்மைக்காக. ஒவ்வொரு நிமிடமும் வாழ்க்கை உங்களுக்கு என்ன கொண்டு வந்து தருகிறதோ, இன்பமோ துன்பமோ, அது இறைவனிடமிருந்து வருகிறது என்று உறுதியாக நம்புங்கள். அது என்னுடைய நன்மைக்காகத்தான் வருகிறது என்று உறுதியாக நம்புங்கள். மனதில் உள்ள சஞ்சலத்தை நீக்கி இறைவனுடைய நாமத்தை சொல்லி செய்பவையெல்லாம் இறைவனுடைய சேவையாக மாற்றிக்கொண்டே வருவோம். ஒவ்வொரு கவலையையும் நாமமாக மாற்றுவோம். ஒவ்வொரு துன்பத்தையும் நாம் பிரார்த்தனையாக மாற்றுவோம். நாமமும் பிரார்த்தனையும் இருந்து கொண்டே இருந்தால் மனதில் சஞ்சலம் வராது. இன்றைய பிரார்த்தனையை நாம் பகவானிடம் சமர்ப்பிப்போம். மக்கள் மனத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் நீங்கள் அழிக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைக்கும் தொண்டர்களுக்கெல்லாம் பாதுகாப்பையும் எல்லாவித நலத்தையும் கூட்டுவிக்க வேண்டும். பொருளாதாரத்துக்கு ஒரு மேன்மையை தர வேண்டும். உங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். நாமத்தை சொல்லும் பொழுது நாமே நமக்குள்ளே உயிரோட்டமாயிருக்கிறார். நாமும் நாமையும் ஒன்றுதான். யோகி ராம் சரத்குமார் என்று நாம் ஒரு முறை சொல்லும் பொழுதே யோகி ராம் சரத்குமார் நமக்குள் சிலிர்த்து அமர்ந்து விடுகிறார். அதன் பிறகு நம்முடைய மனதில் உள்ள எண்ண ஓட்டங்கள் அனைத்தும் அவருக்கு தெரியும். அதற்கு வேண்டியதை அவர் செய்வார். அவர் இருப்பு நமக்கு தெரியாததற்கு காரணம் நம்முடைய மனதில் பலவிதமான சஞ்சலங்கள் மண்டி கிடக்கிறது. ஒரு கண்ணாடி தெளிவாக இருந்தால் நம்முடைய பிரதிபிம்பத்தை தெளிவாக காட்டும். அதன் மேல் கரைகள் இருந்தால் அதற்கு தகுந்தால் போல்தான் நம்மை அது காட்டும். ஆக இந்த நாமத்தை நாம் விடாமல் பிடித்துக்கொள்வோம். பகவானிடம் வேண்டுவோம். தங்கள் கைகளில் மட்டுமே சிறந்த கருவியாக நாங்கள் இருந்து எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். அந்த பேரானந்த பெருநிலை என்னும் இறுதி நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் உங்களுடைய உயிரோட்டமான இருப்பை எங்கும் எதிலும் காண முடியும். தங்களுடைய பேரருள் இருந்தால்தான் வாழ்வின் நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் தங்களுடைய சங்கல்பத்தையும் தங்களுடைய லீலைகளையும் காண முடியும். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற உறுதி ஏற்படும், என்ற உண்மை புலப்படும். எல்லாவற்றிற்கும் மேல் வாழ்வின் கொடிய துன்பங்களில் கூட ஒளிந்து கொண்டிருக்கும் தங்களுடைய கருணையை நாங்கள் கண்டு, இது எனக்கு ஒரு ஆத்ம லாபம், என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக இந்த கஷ்டம் எனக்கு தரப்பட்டது, அதனால் இதை நான் ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்கிறேன், பின்னால் ஏதோ ஒரு சமயத்தில் இது எனக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கப் போகிறது என்ற உணர்வோடு அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு தங்களிடம் நன்றியோடு இருக்கும் அந்த மனப்பக்குவத்தை தாங்கள் அருள வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையில் துன்பங்களில் இருந்து விடுபட்டு அவைகளுக்கு ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். எல்லாவற்றுக்கு மேல் இறுதியாக எங்கள் இந்த பிறப்பு இறப்பு சுழலில் இருந்து நாங்கள் விடுபட வேண்டும். அகங்காரத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு சுயநலமற்ற வாழ்க்கை இறைவனுடைய நாமத்தினாலும் சேவையினாலும் நிரப்பி எப்பொழுதும் தங்களின் இருப்பிலேயே நாங்களும் இருக்க வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகி ராம் சரத்குமார்.